மாதிரியான செல்ல பேர்களை வச்சு உங்க பெண்களை அழைக்கிறார்? அம்மு இங்க வா, அம்மு அந்த போன் நம்பர் எடு. சிட்டி போய் இந்த டிவியை போடுப்பா. கிட்ட இருந்தா அம்முன்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப தூரமா காது கேட்கலன்னா ஏ போண்டா இங்க வா அப்படின்னு. போண்டாவா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே போண்டா கூப்பிடாதீங்க, அந்த போண்டா தான்மா நல்லா இருக்கு, நீ போண்டா சாப்பிடுறதுல போண்டா மாதிரி இரு. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஏய் காட்டுப்பூச்சிக்கா வா அப்படின்னாரு. யார் அந்த காட்டுப்பூச்சி? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. பூச்சிக்கு இங்க வாடான்னுவாரு. பூச்சிக்கா? என்னம்மா அஜக் புஜக் புஜக்? இது ஒரு புச்சுக்கா. காட்டுப்பூச்சி இங்க வா அப்படின்னுவாரு. திரும்பி காட்டுப்பூச்சா, அவர் எங்க இருந்து நேம்ஸ் சூஸ் பண்றாருனே தெரியாது. காட்டுப்பூச்சி காட்றா உன் வேலைய. சோ அவரோட மூட் டிபெண்ட்ஸ் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணி கூப்பிடுவார். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா பாப்பான்னு கூப்பிடுவாரு. டென்ஷன் ஆனாருன்னா முருங்கா எங்க, கருவாச்சி எங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆனா எங்க அப்பா வந்து அறிவு மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அறிவு மகளே. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அறிவு மகளேன்னு கூப்பிட்டாதான் பிடிக்குமே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அறிவு மகளேன்னு கூப்பிட்டாதான் பிடிக்குமே. எங்க அம்மாக்கு பிடிக்காது. ஏங்க? இல்ல அடுத்தவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவர் என்ன கூப்பிட்டதை விட நான் தான் அவர் அதிகமா நிறைய நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன். என்ன மாதிரி நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்க? தம்பின்னு கூப்பிடுவேன். தம்பின்னு கூப்பிடுவேன், அண்ணான்னு கூப்பிடுவேன். ஒரு கொஞ்ச டைம்ல ப்ரோன்னு கூப்பிட்டு இருந்தேன் அப்பாவை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கடைசியா பாப்பாக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டு இருக்கீங்க? தம்பி தான் இப்போதைக்கு கூப்பிட்டு இருக்கேன் நான் அப்பாவை. யோ என்னையா இது? தம்பி வந்திருக்காரா இங்க? தம்பி வந்து ஆபீஸ்ல இருக்காரு. தம்பி ஆபீஸ்ல இருக்காரு. தம்பி கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே சார். காமெடி. கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. போ. அவங்க பேரு பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி. அவங்க கூப்பிடுறது வந்து நண்டுமா. யாருமா அந்த நண்டுமா? நீங்க தானா அது? அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்பே உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. சீ ஃபுட் பேர்லாம் வச்சிருக்காங்க. தெரியல சார், சின்ன வயசுல ரொம்ப துருதுருன்னு இருப்பேனா அதுக்காக. நண்டு மாதிரி துருதுருன்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொட்டு பேர் சலோமியாங்க சார். கூப்பிடுறது வாடா பவுனு போடா பவுனுங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. பவுன். தங்கங்கிறத அப்படி பவுனுன்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் கட்டுப்பிடிப்பாங்க பாரு. வாடா பவுனு போடா பவுனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து இப்ப மாதிரி சலோமியாங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. நான் தண்ணி குடிக்க உட்கார்றேன்னா கூட அப்பா தண்ணி தாக எடுக்குது தண்ணி கொடுங்கன்னா எங்க அப்பா அங்க இருந்து ஓடி வருவாருன்னா இதோ வந்துட்டேன். அம்மா தண்ணி வேணுமா இந்த அப்பா குடுக்கறேன். அதே அம்மா நான் மரியாதையை ஏந்து போய் குடி, இல்ல அப்படியே விக்கிட்டே உட்கார். தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? பேசிட்டே இருக்கறியா? எங்க அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரை நான் பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட். இப்ப எதுவுமே நான் நேரடியா அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு எது வேணும்னாலும் எங்க அப்பா மூலியமா சொல்லி எங்க அப்பா சொல்ற மாதிரி போய் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அது அவ பொழப்பு. அப்படியே அவளை திட்டிட பிரயோஜனம். நான் உங்களை சொல்ல கிட்ட போய் அது குசு குசுன்னு ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப டென்ஷனா இருக்கும். எனக்கு அடிக்கலாம் போல இருக்கும். அவங்க அப்பாவையும் சேர்த்து அடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. இந்த மாதிரிடா. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 நாள் தான் சார் இருக்கும். கரெக்டா அடுத்த நாள் காலையில டொம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு வெளியே வந்து பார்த்தா அப்படிமாங்க. புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக என்ன தம்பி இன்னும் கிளம்பலையா அப்படின்வாங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. தம்பி சார் காலைல 12 மணிக்கு அவனும் தான் எந்திரிப்பான். பாத்ரூம் போயிட்டு வருவான். காஃபி ரெடியா இருக்கும். குடிச்சிட்டு வந்துருங்க. எங்க வீட்டு இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கும். காஃபி குடிச்ச உடனே தம்பி இந்த சாப்பிடு, ஆம்லேட்டோட சாப்பாடு வைக்கிறாங்க. இப்ப ஒரே வார்த்தை அம்மா சாப்பாடு மட்டும் போடு. ஏன் கை இல்லையா எடுத்து போட்டு தின்னு. ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு சரியா அம்மா எப்படி வளர்த்தி வச்சிருக்காங்க தாய் பண்ண. ஆனா எங்க அப்பா அப்படி பண்ணலையே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அவரே சாப்பாடு போட்டு கொடுக்குறாரு. அவருக்கு தெரியுறதே உங்களுக்கு தெரியலன்னு தான் கேக்குறோம். புரியுதா நான் பேசுறது? புரியுது. வெளியே வா. மம்பட்டி விட்டு நடுமண்டுக்கு பொறுக்கலையா? 1000 இருந்தாலும் என் மகனை போல ஆகுமா? நாளைக்கு என் மகன் தான் எனக்கு சோறு போடுவான். எங்க அண்ணா என்ன வந்து சேலரி எடுக்கிறானோ சேம் சேலரி நானும் எடுக்கிறேன். ஏன் நான் நாளைக்கு வந்து உங்களை பாத்துக்க மாட்டேனா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வீடு சரியா கூட்ட தெரியல, இது கூட்ட தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, எங்க பாரு சோப்பு அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டை வச்சு மண்டையில ஒரே அடி அடிப்பாங்க சார். சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இந்த பாத்திரம் அந்த பாத்திரம்லாம் கிடையாது சார். தொடப்ப கட்டையில இருந்து குச்சியில இருந்து குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கேன். போற இடத்துல பிரச்சனை இருந்தானே என் பொண்ணை வேலை வைக்கிறேன். நான் வீட்டோட மாப்பிளைய கூட்டு வந்து அவனுக்கும் சோறு போட்டு நானே பாத்துக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை, என் பொண்ணை வேலை வைக்காத சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. புறா அந்த தங்கத்தை கண்டிஷனே கிடையாது சார். டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. என்ன நல்லா பாத்துக்கினா போதும், என்ன வேலை